ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மனுஷங்க ரிவெஞ்ச் எடுத்து பார்த்துருப்பீங்க. முதல்ல நான் எங்கள் அப்பா முருகனையே ரிவெஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்துக்கு நம்ம முருகர் கோயிலுக்கு வரலான்ட்டு வந்தோம். நம்ம பெங்களூரில் இருக்கிறதுனால நம்மளால் அடிக்கடிலாம் முருகர் கோயிலுக்கு போக முடியாது. அதுவும் ரேராக தான் இருக்கும் கோவிலே. ஸோ இந்த ஹல்சூரில் வந்து ஒரு முருகர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகர் கோவில். அந்த கோவிலுக்கு வரலான்னு நம்ம பிளான் போட்டு தைப்பூசத்துக்கு வந்திருந்தோம். பட் நம்மளால் அன்றைக்கி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஓன்னு ஒரே அழுகை. ஸோ அதுக்காக நம்ம மனசில் ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கின்னு இந்த மனுஷன் நம்மளை பழி வாங்கிட்டாரா, ஸோ அவரை நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்திருந்து இன்றைக்கி நான் தனியாக போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி போகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுத்தமாக கூட்டமே இல்லை. அப்போது அந்த முருகனை பார்த்து நான் கேட்டேன், என்ன ஆட்டம் ஆடினடா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது நான் வீட்டுக்கு போனேன். இன்றைக்கி நான் மட்டும் எங்கள் அப்பனை ஸ்பெஷலாக போய் பார்த்தன்னும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. உன்னையே நம்பி இருந்த ஒரு உயிரினத்தை உனக்கு உகந்த ஒரு நல்ல நாளில் வந்தும் பார்க்க முடியாமல் பண்ணலை, உனக்கு வேணும்டா. என் வயிற்றெரிச்சலை உன்னை சும்மா விடாதடா முருகா, உன்னை சும்மா விடாது. என்னடா இவன் முருகனுக்கே சாபம் போடுறான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னன்னா ஏன் இன்றைக்கி கூட்டம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்திருக்கிறது க்ளோசிங் டைமில் வந்திருக்கேங்க. நான் வந்து வீட்டில் கிளம்பும் போது டைம் எதுவும் நோட் பண்ணலை. அப்படியே அடித்து பிடிச்சி வந்தால் மணி 2 மணி. ஸோ 2 மணி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கோவில் திறப்பாங்க அப்படி சொல்லிவிட்டு நானும் உக்காந்துட்டு இருந்தேன் வெளியிலேயே. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா 5:30 மணிக்கு தான் கோவில் ஓப்பனிங்னு போட்டிருக்கு. ஐயோயோ அப்படி சொல்லிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நானும் சுற்றி வரேங்க. கோவிலை சுற்றி வரேன். ஏன்னா அங்கே எங்கேயும் உட்காரத்துக்கு இடம் இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி ஓப்பன் ஏரியாவாக இருக்கா, என்னால் சுத்தமாக முடியல. அப்படியே போய் அந்த தெப்ப குளத்தில் உக்காந்தாட்டு அப்படியே முருகனை பார்த்துட்டு அப்படியே உக்காந்துருக்கேன். அந்த மரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மரத்தில் வந்து இலை இல்லை, சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால எல்லாம் கொட்டிடுச்சு. ஸோ கோவிலுக்கு உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு என்விரான்மெண்ட் இருந்துச்சு. நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்கங்க. நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு அவ்வளோ சூப்பரான விஷயத்தெல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே அதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அந்த சின்ன விஷயம்னா, எங்கள் அப்பன் எங்கள் முருகன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள்னால் உலகத்துக்கே தெரியும் அது முருகன் தானே. ஸோ அவ்வளோ பெரிய முருகனுக்கு மலேசியாவில் செலவைக்கிறாங்க, அங்கே தமிழில் எழுதியிருக்காங்க. பட் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா ஸ்டேட்டுக்கு தெரியாதா முருகன் தமிழ் கடவுள்னு? ஒரே ஒரு இடத்துல கூட தமிழில் அவர் பேரை நான் பார்க்கலைங்க. ரொம்ப ரொம்ப மனசே உடஞ்சி போயிடுச்சுங்க. அவ்வளோ பெரிய கோவில், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வராங்க வருஷம் வருஷம் இந்த கோவிலுக்கு மக்கள் அவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. ஒரே ஒரு இடத்துல ஓம் முருகான்னு எழுதுனா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? மனசே கேட்கலைங்க. நான் என்ன பண்ணேன், வெளியே போய் ஒரு 2 ரூபாய்க்கு சாப்பீஸ் வாங்கிட்டு வந்து அந்த முருகர் ஸ்டாச்சு இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஓம் முருகான்னு எழுதிட்டு சரவண பவன் எழுதிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் யாராவது போனீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்துல வந்து அதை பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருங்க. ப்ளஸ் அந்த முருகர் ஸ்டாச்சுக்கு எதிர்க்க வந்து ஒரு தூண் இருக்கும். அந்த தூண்லேயும் ஓம் முருகான்னு எழுதியிருப்பேன். அதுக்கு மேலே ஒரு சாப்பீஸும் வச்சுருப்பேன். நீங்களும் அதை எடுத்து அப்படியே ஓம் முருகான்னு எழுதிட்டு வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஸோ அப்படியே உள்ளே பூந்து நான் மட்டும் இந்தாண்ட வந்துட்டேன். ஏன்னா பூஜை ஆரம்பிக்கலைல்ல, நான் வந்து க்ளோசிங் டைமில் தான் இப்போ இருக்கிறேனே. ஸோ அதனால் வெளியே வந்தேன். அப்போ வந்து ஒரு அக்கா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி வெயிட் பண்ணு, ஒரு 5:30க்கெலாம் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுவாங்க, நீ உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 தான் வந்து கடை கம்மியாக தான் இருக்கும் கடை. அதில் வந்து தூபங்கள், ஊதுபத்திகள், மாலை இதெல்லாம் வந்து விற்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகத்தோன் முருகன் வந்து அப்படியே நம்மளை வரவேற்கிற மாதிரி வெளியிலேயே இருப்பார். ஸோ அவரை பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா 2 பக்கமும் அழகாக செடியெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கோவிலில் வந்து நிறைய டீட்டெயிலிங், நிறைய சிலைகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. சின்ன கோவில் தான், அதாவது நம்ம கம்பேர் பண்ணும்போது பழனி அந்த மாதிரி பெரிய பெரிய கோவிலை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன கோவில் தான். பட் இருந்தாலும் இங்கே அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக முருகரோட ஸ்டாச்சுவெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப திருப்தியாக இருந்தேங்க. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி ஒரே ஆளாக சிங்கிளாக வந்து உள்ளே போய் ஜாலியாக முருகனை பார்த்துட்டு மனசார பேசினேன்.
ஏன்டா என்ன சோதனை பண்ண பார்த்தல்ல உன் நிலமைய அப்படி சொல்லிட்டு அந்தளவுக்கு ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்தேன். ஸோ இந்த மரத்தையும் நோட்டீஸ் பண்ணேன். இதில் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்கலாம் இதில் கயிறு கட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கும் கொஞ்சம் கல்யாண வயசுலாம் வந்துச்சா, அதனால் அப்படியே அந்த மரத்தை ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே வெளியே வந்தேன். அவ்வளோதாங்க. உள்ளே போனேன், சாமியை பார்த்தேன். முருகனை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி பிரகாசமாக இருந்தாருங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்துரு போச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வந்து பிரயோஜனமாக இருந்துச்சுடா அப்பா முருகா அப்படி சொல்லிட்டு மனசை தேத்திக்கினேன். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான், விநாயகர், வள்ளி தேவயானி எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்தேங்க. நீங்களும் பெங்களூரில் எங்கே இருந்தாலும் சரி முருகனை பார்க்க முடியலன்னு கஷ்டப்படாதீங்க. நமக்கு முருகர் கோவில் ஒன்று இருக்குது. அல்சூர் வந்துட்டிங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. ஸோ அது முக்கியம் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை கொடுங்க. ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.